அந்த தண்ணியில் ஒரு உயிர் சக்தி இருக்கு. அது வளர்க்கும் ஒரு மரத்தை, ஒரு செயல் செய்யும். உனக்கு பெரிய பசியோடு இருக்கிற ஏதோ ஒன்று இருக்கிற, பசியை கூட நிறுத்திடலாம், தண்ணி அடிக்கடி ஏன் குடிச்சுக்கிற? அதுக்குள்ள ஒரு உயிர் சக்தி இருக்கு, புரியுதுங்களா? அதை தான் இப்போ நம்ம கம்பெனிக்காரங்க எல்லாம் பாட்டில் போட்டு, நீ உயிரை எப்படி குடிக்கலாம், உனக்கு வந்து மலட்டுத்தன்மையான தண்ணியை தர்றேன், நீ வந்து உயிர் சக்தியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றி அதை கரெக்ட் பண்ணி அதை உங்ககிட்ட வேற மாதிரி இந்த பாட்டில் தண்ணியில் நம்ம மக்களுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி போச்சு. இது பால் தயிர் இதெல்லாம் வந்து ஞானிகள் வந்து ரெஃபர் பண்ணுறது கிடையாது. அப்போ பால் தயிர்லாம் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க, அவங்கள தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கிறதுனால அதிகமாக எடுத்துக்கிறீங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் பால் தயிரை ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சாராயத்துக்கு சமன்ட்டான். சாராயம் ஒரு டம்ளர் குடிக்கிறதும் பாலும் தயிரும் குடிக்கிறதும் ஒன்று தான்ட்டான், புரியுதுங்களா? அதனால நீங்கள் எல்லாம் இப்போ சாராயம் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க பால் தயிருங்கிற பேரில். அதனால இதையும் ஓச்சிட்டு அப்புறம் நாளைக்கு மோர் கடைக்காரன் என்கிட்ட வந்து நின்ற போகிறான். இப்போக்கி இந்த உடலுக்கு தாங்கும், புரியுதா? இப்போக்கி நம்ம உடல் வந்து என்னன்னா எதை போட்டாலும் இந்த உடல் தாங்கும், அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் வந்து ஏன் விடப்பட்டுச்சு, ஏன் இதெல்லாம் வந்து அறவே தவிர்த்தாங்கன்னா அது குடல் வாளுக்கு ஆகலை, குடல் வாள்களுக்கு நேரடியாக ஆகலை. அடுத்தது வந்து என்னன்னா குடல் வாள்களில் இருக்கிற அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எது ஏற்படுதுன்னா சர்க்கரை நம்ம பயன்படுத்துகிறோம்ல டீக்கெல்லாம், அது வந்து குடல் வாள்களில் நேரடியாக அது வந்து எதிர்ப்பாக குடிக்கிற தண்ணி ஃபியூராக இல்லைப்பா, சாப்பிட்ற சாப்பாடு ஃபியூராக இல்லைப்பா, போட்டிருக்க உடை ஃபியூராக இல்லைப்பா. அப்புறம் நீ என்னத்தை ஆசைப்பட போகிற? உனக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை ஃபியூராக உருவாக்கிக்கிறியா? அதை நீ சொல்லு. நீ குடிக்கிற தண்ணியும் ஃபியூராக இருக்கா? அப்புறம் என்ன நீ ஆசைப்பட்டு என்னத்தை பண்ண போகிற?